நீதிமொழிகள் முதலாம் அதிகாரத்தை திறந்து கொள்வோம். नीति वचन पहला अध्याय 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 7वां वचन। கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரபணியுமாய் இருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நியாயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்ற இருக்கிறவர்களை முகாந்தம் என்று பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையாய் விழுங்குவோம். விளைவந்த சகல பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட பங்காளியாரு, நம் எல்லோருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வாராகில். 15வது வசனம். என் மகனே, நீ அவளோட வழி நடவாமல் உன் காலை அவள் பாதைக்கு விளக்குவாயாக. नीति वचन पहला अध्याय 7वां वचन से लेकर 15वां वचन तक पढ़ेंगे। यहोवा का भय मानना बुद्धि का मूल है, बुद्धि और शिक्षा को मूढ़ ही लोग तुच्छ जानते हैं। हे मेरे पुत्र, अपनी पिता की शिक्षा पर कान लगा और अपनी माता की शिक्षा को ना तज, क्योंकि वे मानो तेरे सिर के लिए शोभायमान मुकुट और तेरे गले के लिए कंठमाला होगी। हे मेरे पुत्र, यदि पापी लोग तुझे फुसलाए तो उनकी बात ना मानना। यदि वे कहे हमारे संग चल कि हम हत्या करने के लिए घात लगाएं, हम निर्दोषों की ताक में रहे, हम अधोलोक के समान उनको जीवता कब्र में पड़े हुए को समान नमूचा निगल जाए, हमको सब प्रकार के अनमोल पदार्थ मिलेंगे, हम अपने घरों को लूट से भर लेंगे। 15 வரையும் வாசிங்க. பாருங்க, இதை வாசிக்கும் போது நமக்கு தெரியுது ஞானம்ன்றது எவ்வளோ முக்கியம்னு. ज्ञान कितना आवश्यक है करके हम समझ। பாருங்க, இந்த ஞானத்தில் இருந்து தான் சகல வெற்றியும் உண்டாகுது. ध्यान से ही जो है सब कुछ जयवंत होती है। ஞானம் இல்லாமல் ஒரு நிறைவான வெற்றி அடைய முடியாது. बुद्धि के अलावा जो है एक संपन्न वाला विजय हम नहीं पा सकते। அதனால ஞானம்ன்றது ரொம்ப அவசியம். बुद्धि यानी कि बहुत आवश्यक है। அதனால தான் சொல்லப்படுது கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். इसीलिए क्या कहा जाता है, परमेश्वर का भय मानना बुद्धि का मूल है। பாருங்க, வாழ்க்கையில் எல்லாமே ஞானத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. देखिए, जीवन में सब कुछ बुद्धि के द्वारा ही शुरुआत होती है। பொருளாதாரம், समृद्धि, வாழ்க்கை, जीवन, கணவன் மனைவி உறவு, पति पत्नी का रिश्ता, சரீர சுகம், शारीरिक தீர்காயுசு, दीर्घायु, எல்லாமே நீங்க பாருங்க ஞானத்தினால தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. सब कुछ जो है ज्ञान के द्वारा ही शुरू होती है। அதனால தான் ஞானத்தை வேதம் விசேஷித்த தன்மையில் போதியுது. इसीलिए ज्ञान को जो है विशेष रूप से वर्णन किया गया है। ஞானம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு. ज्ञान नहीं है तो कुछ भी नहीं है। அதனால தான் ஞானத்தை உயர்வா பேசுது, ரொம்ப மேன்மையா பேசுது. इसीलिए ज्ञान को जो है ऊंचा और बहुत श्रेष्ठ बताता है। அப்ப ஞானம்ன்றது ரொம்ப அவசியம். ज्ञान जो है बहुत आवश्यक है। அடுத்து என்ன சொல்றாங்க? दूसरा क्या कहते हैं? பாருங்க, இந்த ஞானம்ன்றது என்னன்னா, अभी ज्ञान क्या है? இது ஒரு சூப்பர் நேச்சுரல். इसे एक सुपर नेचुरल बताते हैं। தேவனுடைய ஞானம்ன்றது, परमेश्वर का ज्ञान, தேவனுடைய ஞானம்ன்றது என்னன்னா, परमेश्वर का ज्ञान क्या है? அது பார்த்தீங்கன்னா அது உலகத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியாது. उसे जो है संसार के साथ हम संबंधित नहीं कर सकते हैं। அது தேவனோடு சம்பந்தப்படுத்துறதுனால அதை என்னன்னு சொல்றாங்கன்னா, நேச்சுரல் வேர்ல்டுக்கும் சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை போல உலகத்துக்கு தேவ ஞானம் சம்பந்தம் இல்லை. देखिए, ये जो ज्ञान जो बताया, ये परमेश्वर के साथ संबंधित होने के कारण ये जो संसारिक ज्ञान है उसे जो है नेचुरल और सुपर नेचुरल वर्ल्ड के साथ हम जो है उसका भेदभाव कर सकते हैं। ரொம்ப வித்தியாசம்ன்றாங்க. बहुत जो है उसमें भेदभाव है। தேவ ஞானம்னாவே பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பர் நேச்சுரல். देखिए, परमेश्वर का ज्ञान जो है वह सुपर नेचुरल है। இதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக வசனங்கள் இதுக்கு ஒப்பிட்டு பேசப்படுது. अगर इसका आप विवरण देखें तो अनेक वचनों के द्वारा हम देख सकते हैं। அதனால தான் இந்த தேவனுடைய ஞானம் ஒரு சொல்லும் போதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான வகையில் வேதம் சொல்லுது. देखिए, परमेश्वर का वचन जब हम कहते हैं, इसे जब कहते हैं, उसे कहते वक्त जो है आश्चर्यचकित हो जाते हैं। வாசிக்கலாம் பாருங்க, वचन पढ़ेंगे। ஏன் அப்படி சொல்லுதுன்றத முதல்ல வாசிக்கிறோம். क्यों ऐसा कहा गया करके पढ़ेंगे। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशाया 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय 2-3 வாசி பாருங்க. दूसरा और तीसरा वचन पढ़ेंगे। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம். यशाया 11वां अध्याय दूसरा और तीसरा। ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார்.
यहोवा का आत्मा बुद्धि और समझ का आत्मा, युक्ति और पराक्रम का आत्मा और ज्ञान और यहोवा के भय का आत्मा उस पर ठहरा रहेगा। இங்கே சொல்லும் போது பாருங்களேன், இந்த வார்த்தை ரொம்ப விசேஷமாக இருக்கு. देखिए ये जो शब्द बहुत विशेष है, ஏன்னா இது கடவுளால் வரக்கூடிய ஒரு ஆவின்றாங்க. ये परमेश्वर के द्वारा आया गया वाला आत्मा है। இப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, आप पवित्र आत्मा को ले लेते, அவர் உலகத்திலிருந்து வந்தவர் இல்லை. அவர் वो संसार से आए वाले नहीं है, அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். वे स्वर्गराज से आए हुए हैं। இயேசு சொல்றாருல, நான் போய் ஒரு தேற்றாளவானை அனுப்புவேன்னா உலகத்திலிருந்து அனுப்பல. அவர் यीशु मसीह कहता है मैं जाकर एक और जन को भेजूंगा, वो संसार से नहीं आया, பரலோகத்திலிருந்து அனுப்புறாரு. उसे स्वर्गराज से भेजा। அப்போ பரலோகத்திலிருந்து வர்றதுனால தான் அது என்னன்னு சொல்றாங்கன்னா, நேச்சுரல் உலகத்துக்கு அது சம்பந்தம் இல்லை. स्वर्गराज से आने के कारण वह जो है नेचुरल संसार के साथ संबंधित नहीं है। அப்போ பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் தான் தேவ ஞானம். स्वर्गराज से आने वाला ज्ञान ही परमेश्वर का ज्ञान है। அப்போ பாருங்க, 3வது வசனம் சொல்லுது, तीसरा वचन कहता है, ஏசாயா 11:3, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகந்த வாசனையா இருக்கும். और उसको यहोवा का भय सुगंध सा भाएगा। இல்லையா? அப்ப கர்த்தருக்கு பயப்படுறது எப்படி சுகந்த வாசனையா இருக்கும்? अब यहोवा का भय कैसा सुगंध सा भाएगा? பாருங்க, இப்போ நான் ஒரு பர்ஃப்யூம் அடிச்சிருக்கிறேன்னு வைக்கலேன், पास्टर एक परफ्यूम लगाया है तो அந்த பர்ஃப்யூம் கண்ணில் பார்க்க முடியாது, उसे हम आंख से नहीं देख सकते हैं, ஆனா அந்த கிட்ட வரும்போது அந்த வாசனையை நீங்க நுகரலாம். परंतु जब आप बगल आते हैं तो उसकी गंध हम जो है सुन सकते हैं। இப்போ கடவுளுடைய ஞானம்ன்றது என்ன சொல்றாங்கன்னா, परमेश्वर के ज्ञान को कैसे कहते हैं? சில நேரத்துல அது வெளியில தெரியாது, कुछ समय वो बाहर नहीं दिखती है, ஆனா கடவுளுக்கு பயப்படும் பொழுது நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு வெளியில வருதான். परंतु जब परमेश्वर का भय मानते हैं हमारे अंदर से कुछ बाहर आती है। அந்த வெளியில வரக்கூடிய அந்த வாசனை இருக்கு பாருங்க, அது தேவனுக்கே பிடிக்குமா? वो हमारे भीतर से जो सुगंध बाहर आती है वो परमेश्वर को ही भाती है, தேவனுக்கே பிடிக்குமா? परमेश्वर को पसंद आती है। அப்போ கர்த்தருக்கு பயப்படும் போது परमेश्वर का भय मानते वक्त நம்ம இடத்துல இருந்து ஏதோ ஒண்ணு வெளியில வருது. हमारे भीतर से कुछ बाहर आती है। அத நம்ம விசுவாசிக்கிறீங்க. कितने लोग विश्वास करते हैं? பாருங்க, அந்த பயம்ன்ற வார்த்தையை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, பயம்னா சும்மா நடுங்கிறது கிடையாது. देखिए भय मानना यानी कि गिड़गिड़ाना ऐसा नहीं है। இல்ல இல்ல, பயம்ன்ற வார்த்தை என்னன்னா மரியாதை. भय जो है सामने वाला को सम्मान करना, ஒரு கணம், एक आदर। கடவுளுக்கு மேல நம்ம வச்சிருக்கிற அந்த அளவில்லாத ஒரு மரியாதையை நான் கொடுக்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒன்று வெளியில வருதான், அது கண்ணில் தெரியாது, ஆனா அது ஒரு சுகந்த வாசனை அப்படின்ற. जब हम परमेश्वर को जो है उस सम्मान को जब हम देते हैं, हमारे भीतर से कुछ बाहर आती है, वो हमारे आंखें नहीं देख सकती, परंतु परमेश्वर के लिए वह सुगंध है। இன்னொன்று வாசிக்கலாம் பாருங்க, एक और वचन पढ़ें। வெளிப்படுத்தின विशेषம் प्रकाशित वाक्य 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 12வது வசனம். 12वां वचन। Revelation chapter 5 verse 12. प्रकाशित वाक्य 5वां अध्याय 12वां वचन। Revelation chapter 5 verse 12. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். और वे ऊंचे शब्द से कहते थे, वध किया हुआ मेमना ही सामर्थी और धन और ज्ञान और शक्ति और आदर और महिमा और धन्यवाद के योग्य है। இங்கே சொல்லப்படுது இல்லை, यहाँ पर बताया गया। देखिए இப்போ இது ஆட்டுக்குட்டியானவர்னு சொன்னா அவர் இப்போ பரலோகத்தில் இருக்கிறாரு. जो मेमना है वह जो है स्वर्ग राज्य में है। சொல்லப்படுது வல்லமை, सामर्थी, ஐஸ்வர்யம், धन, ஞானம். ज्ञान। அப்போ இந்த ஞானம்ன்றது என்னன்னா மீட்பினால வருதுன்றாங்க. ज्ञान जो है छुड़ाने के कारण आती है। மீட்பு சிலுவையில் தேவன் எதை செய்து முடித்தார், அதான் மீட்பு. அந்த மீட்பின் மூலமாய் அது மனிதர்களுக்குள்ளாக வெளிப்படுத்துன்றாங்க. क्रूस में परमेश्वर ने हमारे लिए जो पूरा किया वही है छुटकारा, उसके द्वारा आने वाला ही है जो है ज्ञान। அதனால தான் ஞானத்தை எப்பவுமே பாருங்க உலகத்தோட ஒப்பிட்டு பேச முடியலன்றாங்க. इसीलिए ज्ञान को जो है संसारिक तौर पर हम जो है भेदभाव नहीं कर सकते। அப்போ தேவ ஞானத்தை உலகத்துல தேடி பார்த்தா கிடைக்குமானா கிடைக்காது. संसारिक ज्ञान, परमेश्वर के ज्ञान को संसार में ढूंढे तो मिलेगा नहीं मिलेगा। நான் ஞானம்ன்ற தலைப்புல இந்த 20 வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 முறை ஒரு பெரிய லாங் டீச்சிங் எடுத்திருப்பேன். देखिए पास्टर की 20 साल की सेवकाई में इस ज्ञान के विषय में 5 से 6 बार उन्होंने अच्छी टीचिंग लिया है। ஒரு தலைப்பை ஒரே ஒரு முறையில படிச்சு முடிச்சிட முடியாதுல்ல, इसे एक ही बार पढ़कर हम समाप्त नहीं कर सकते। அப்பப்போ பிரசங்கம் பண்ணும்போது நிறைய அப்டேட்ஸா பிரசங்கம் பண்ணினே இருப்பேன். उसे बार-बार जब हम उसे प्रचार करते हैं तो और ऊंचाई वृत्ति से हम बताते हैं। ஒரு முறை விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கேன். एक बार विश्वास के विषय में बताया था। 4 வருஷம் பேசியிருக்கேன் பாரு, 4 साल प्रचार किया கண்டினியூவா பேசியிருக்கேன். लगातार। கர்த்தர் நல்லவர்னு ஒரு முறை பேசியிருக்கேன், परमेश्वर भलाया करके मैंने அது प्रचार ஒரு किया। 3-4 வருஷம் பேசியிருக்கேன். 3 या 4 साल बाद அப்படின்னா இது திரும்ப திரும்ப பேசும்போது நிறைய காரியங்கள் நமக்கு அது ஒரு அப்டேட்ஸ் ஆகிட்டே இருக்கும்.
देखिए इसे बार बार प्रचार करते वक्त और भी जो है अपडेट होते रहती है। கடவுளுடைய வார்த்தை அப்படிதான். परमेश्वर का वचन भी वैसा ही है। இந்த ஞானம்ன்றது வந்து ரொம்ப விசேஷம்ன்றான். ये बुद्धि जो है बहुत विशेष है। இதுல வந்து பாத்தீங்கன்னா इसमें देखे जाए तो பின்னா விஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. बिना विजडम करके बताया गया। இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? आप सुने हो क्या? இந்த பின்னா விஸ்டம்ன்றது என்னன்னா எபிரேய மொழியில சொல்றாங்க பின்னா விஸ்டம். इब्रानियों के भाषा में बिना विजडम करके बताया गया। இந்த பின்னா விஸ்டம்க்கு விசேஷ தன்மை என்னன்னா இதை வந்து யாரும் உங்களுக்கு சொல்லி தர முடியாது. इस बिना विजडम का जो है विशेष गुण क्या है इसे कोई नहीं बता सकते आपको। இது வந்து உங்க அனுபவத்தினால வராது. ये आपके अनुभव के द्वारा भी नहीं आएगी। இது ஒரு படிப்பால கிடைக்காது. ये कोई पढ़ाई से नहीं मिलेगी। கடவுள் மாத்திரம் தான் தர முடியும். परमेश्वर केवल दे सकते हैं। இதுக்கு பேர் தான் பின்னா விஸ்டம். इसका ये अर्थ है बिना विजडम। இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? आप ऐसा सुने हो क्या? படிப்புனால வராது. पढ़ाई से नहीं मिलेगी। யாரும் உங்களுக்கு சொல்லியும் கொடுக்க முடியாது. कोई आपको सिखा भी नहीं सकते हैं। இப்போ ஒரு அனுபவத்துல வாழ்றோம்ல, अब एक अनुभव में हम जीते हैं। அந்த அனுபவத்தினால இதை பெற்றுக்கொள்றனும் சொல்ல முடியாது. उस अनुभव से मैंने इसे प्राप्त किया करके भी नहीं कह सकते। தேவன் மாத்திரமே தர ஒரு ஞானத்துக்கு பேர் தான் பின்னா விஸ்டம்ன்றார். परमेश्वर केवल देने वाले जो ज्ञान है उसे बिना विजडम करके कहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் விளங்குது? कितने लोग समझ पा रहे हैं? நீங்க யோசிச்சு பாருங்களேன். अभी आप सोच कर देखिए। நீங்க அப்படியே போனீங்கன்னா நீங்க ஆதி ஆகமத்துக்கே போயிருங்க. आप जो है उत्पत्ति में चले जाए। நீங்க அதுல யோசேப்பு எடுத்துங்க. अब उसमें यूसुफ को ले ले। யோசேப்பு வந்து பாருங்க அந்த காலகட்டத்துல எங்க போய் படிச்சாருன்னு நினைக்கிறீங்க? अब यूसुफ उन दिनों में कहां पर जाके पढ़ाई किया? சொல்லுங்க, எங்க போய் படிச்சாரு? कहां पर जाकर उन्होंने पढ़ाई किया? பைபிள் எழுதுனதே மோசே தானே. बाइबल मूसा के द्वारा लिखा गया। அந்த காலத்துல அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்புன்னு வரும்போது என்ன எழுத்து இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? अब्राहम, ईसाक, याकूब इनों के वक्त में जो है कौन सा अक्षर था होगा? அப்ப யோசேப்புக்கு வந்து பெரிய படிப்பறிவுலாம் ஒண்ணும் இல்ல. अब यूसुफ को जो है बहुत पढ़ाई की शिक्षा இப்போ அவர் नहीं थी। எகிப்துக்கு போனாரு. अब वह मिस्र जाता है। ஒருவேளை எகிப்துக்கு அவர் போகும்போது அவருக்கு 17 வயசு. वहां पर जाते वक्त जो 17 उम्र था। இப்போ எகிப்துல 17 வயசுக்கு போகும்போது ஒரு அடிமையா தான் போறாரு, ஏதோ படிக்கிறதுக்காக போல. वहां पर एक गुलाम के समान गया परंतु शिक्षा के लिए नहीं गया। ஆனா எகிப்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் அவரால் தீர்த்து வைக்க முடியும். परंतु मिस्र के सारे समस्या को वो हल कर रहा है। देखिए ஒரு பொருளாதாரத்தின் பிரச்சனையை தீர்க்கிறாரு. समृद्धि का जो है சாதாரண விஷயம் இல்லைங்க. साधारण विषय नहीं। ஒரு நாடு பொருளாதார சிக்கல்ல போது एक देश जो है समृद्धि के कमियों में जाती அந்த है। பொருளாதார சிக்கல்ல இருந்து அந்த நாடை வெளியில கொண்டு வரணும்னு சொன்னா उस कमी से बाहर लेकर आना चाहिए। அது तो ஒரு ஞானம் வேணும்ல. उसके लिए ज्ञान की आवश्यकता है। பாருங்க, ஒரு சொப்பனத்தை வியாக்கியானம் மட்டும் பண்ணல அவரு. ना केवल वह जो है एक दर्शन को जो है विवरण किया। இல்லையா? சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணிட்டு அப்படியே விட்டுறல அவரு. स्वप्न का जो है अर्थ को ना बताया। இல்லையா? அதுக்கப்புறம் சொல்றாரு பார்வோனுக்கு, நான் உனக்கு ஒரு ஆலோசனை தருவேன். उसके बाद में फिरौन को कहता है कि मैं एक और आलोचना दूंगा। நான் தர ஆலோசனை நீ கேட்டினா जो सलाह मैं देता हूं उसे अगर सुनोगे तो நீ இந்த நாட்டை காப்பாத்திடலாம். तू इस देश को बचा लोगे। ஆமென். आमीन। இதுக்கு பேர் தான் பின்னா விஸ்டம். इसी का अर्थ है बिना विजडम। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம்ல, हम अनेक लोग सोचते ஒரு हैं நாட்டுல ஒரு பொருளாதாரத்தை நிர்வகிக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸியா? एक देश का जो है समृद्धि को संभालना आसान நீங்க है ஒரு क्या? பொருளாதாரத்தை நீங்க வந்து ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை நிர்வகிக்கணும்னா என்ன மாதிரி அறிவு இருக்கணும் பாருங்க. एक देश का जो है समृद्धि को संभालना कितना कष्ट होगा। அவ்வளவு ஈஸி கிடையாது. इतना आसान नहीं है। ஆனா ஒரு மனுஷனா அதை அவன் நிர்மாணிக்கிறான். परंतु एक मनुष्य उसे जो है पूरा ஒரு करता மனுஷனா நிர்வகிச்சு காமிக்கிறான். है। एक मनुष्य उसे पूरा करता है। அதுக்கு பேர் தான் பின்னா விஸ்டம். उसी का नाम है जो है बिना विजडम। ஆமென். आमीन। அப்ப இந்த ஞானம்ன்றது வந்து பாருங்க ரொம்ப விசேஷித்தமானது. अब ये ज्ञान जो है बहुत विशेषित है। இங்க சொல்றா இல்லையா, மீட்பினால மட்டும்தான் இந்த ஞானம் வரும். अब जो है उद्धार के द्वारा ही इसका ज्ञान मिलता है। மீட்கப்பட்ட மீட்பினுடைய செயலினால மட்டும்தான் இந்த ஞானம் வரும். छुड़ाए जाने के कारण ही इसका जो है हमें विवरण मिलता है। இல்லையா? இது ரொம்ப அவசியம். बहुत आवश्यक है। देखिए இன்னைக்கு நான் ஒரே ஒரு சாப்டர் தான் எடுக்க போறேன். आज एक जो है चैप्टर में आपके लिए நிச்சயமா அது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். निश्चय आपके लिए भला होगा। ஏன்னா நிறைய நேரமும் ஆயிடுச்சு. जो बहुत समय भी हो गया। நான் எடுக்கிற அந்த ஒரு சாப்டர்ல நான் உங்களுக்கு இனி மேக்சிமம் சில காரியத்தை பிரசங்கம் பண்றேன். आज इस अध्याय से जो है अनेक कार्यों को मैं आपको प्रचार करना चाहूंगा। அந்த காரியத்துல உங்களுக்கே புரியும் இந்த ஞானம் எவ்வளவு விலையேறப்படுறது. उन कार्यों में जो है बुद्धि कितना बहुमूल्य करके आप समझ पाओगे। அந்த புக்கு வந்து யோபு புத்தகம். वह जो है अय्यूब का पुस्तक है। யோபு புத்தகத்துக்கு பேரே अय्यूब के पुस्तक का नाम ही ஞானத்தின் புத்தகம்னு அர்த்தம். जो है ज्ञान का पुस्तक அப்படியே சொல்லப்படுது பாருங்க. वैसा ही बताया जाता है। பாருங்க, யோபு இதுல எழுதுற வார்த்தைகள் ரொம்ப அருமையா இருக்கும். अय्यूब के द्वारा लिखा गया वाला शब्द बहुत जो है बहुमूल्य। देखिए எத்தனை யோபு புத்தகத்தை திரும்ப திரும்ப படிச்சிருக்கீங்க? कितने लोग अय्यूब के पुस्तक को दो बार पढ़े हैं। 42 அதிகாரம், 42 अध्याय है। நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஒரு 4 படிப்போம், கடைசியில் ஒரு 4 படிப்பாங்க. कुछ लोग क्या करते हैं, पहले 4 पढ़ते हैं, अंत में फिर और 4 पढ़ते ஆனா हैं। யோபு புத்தகம் வந்து ரொம்ப ஒரு அருமையான புத்தகம். परंतु अय्यूब का पुस्तक जो बहुत एक बहुत अच्छा पुस्तक है। ஒரு மனுஷன்
எந்த அளவு கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு ரொம்ப வேதனைக்குள்ளே போன ஒரு மனிதன் யாருன்னா யோபு தான் வேதத்திலே. हमारे बाइबल में जो है सबसे कष्ट उठाकर सारे इस चीज को खोकर बहुत एक वेदना और पीड़ा में गया वाला एक ही मनुष्य अय्यूब है. சில நேரத்தில் வந்து பாருங்களேன், उस समय में देखिए நம்ம பண்ணுற உபத்திரமே சில நேரத்தில் சில ஞானமாக தெரியும் நமக்கு. हम जो कार्य करते हैं वो दूसरों के लिए जो है ज्ञान के समान लगता है. ஆமாம் இல்லைங்களா? है कि नहीं? சில போடுற கஷ்டம், हमारे जो कष्ट है, சில நேரத்தில் போடுற அவமானம், उस समय जो हम जो अपमान होते हैं, சில நேரத்தில் சொந்தக்காரங்களால வர்ற வேதனை, कुछ जो है रिश्तेदारों के द्वारा आने சில वाला, சொல்லுவோம் நிறைய கற்றுக்கணும் சார், बहुत कुछ सीख लिया भाई, நிறைய கற்றுக்கலாம், ஞானத்தை கற்றுக்க முடியாது. जो बहुत कुछ सीख सकते हैं परंतु ज्ञान को नहीं सीख सकते. யோபு கூட நிறைய பிரச்சனையை பார்த்தார்ல, अय्यूब भी अनेक समस्याओं को देखा. ஒருவேளை அவரு அதில் நிறைய கற்றுருந்துருக்கலாம். अय्यूब जो बहुत कुछ भी सीखे हो सकते हैं, ஏமே है ना? எத்தனை பேர் புரியுது? कितने लोग समझ पा சில रहे हैं? நேரத்தில் சொன்னால் கேட்க மாட்டாங்க, कुछ समय कहने से नहीं सुनते हैं. கடன் வாங்காதீங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க. कर्जा ना ले कहे तो नहीं सुनते हैं. அதெல்லாம் என்ன, அது பார்த்துக்கலாம் விடுங்க, चाहे देखा जाएगा कोई बात नहीं. போய் கடன் வாங்குவாங்க, कर्जा लेते हैं, கடனை திருப்பி கொடுக்க முடியாது பாருங்க. उसे वापस जो है लौटा नहीं पाते हैं. அப்போ அவனுக்கு பயந்து ஒளிஞ்சு போய் பேசி ஏமாற்றி சுவிட்ச் ஆஃப் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணும்போது தான் தெரியும், ஐயோ கடன் வாங்குறது எவ்வளோ கொடூரம்னு. उसके बाद उसके डर के मारे जो है फोन को स्विच ऑफ करना, भागना और जो है उसका उससे भागना, इसके समय में पता चलता है कितना जो அதுக்கப்புறம் கடன் வாங்கிட்டானாவே பயப்படுவான், ஐயோ வானாப்பா சாமி அதோட கடன் எல்லாமே வாழ்ந்துடலான்னு. उसके बाद अगर कर्जा लेना है करके पूछा जो पूछने से कब काफ़ी है, नहीं मैं बिना कर्जा का जीना चाहता हूँ. எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் இருக்குது? कितने लोग के जीवन में वैसा एक अनुभव है? இருக்குது. எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையில் ஒரு அனுபவம் இருக்குது. अनेक हर एक लोग को एक एक तरह के अनुभव சரி வாங்க யோபு 28ஆம் அதிகாரத்துக்கு வந்துடும். अय्यूब 28वां अध्याय आ जाए. 1லேருந்து வாசிக்கிறேன். पहला वचन से पढ़ेंगे. யோபு अय्यूब திறந்து வச்சுக்கொள்ளுங்க, उसे खोल कर रख ले. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அதிகாரம் பாருங்க, बहुत एक अलग ही प्रकार का एक अध्याय है. देखिए அதை புரிஞ்சுக்கலாம். इसे हम समझ लेंगे. தாரணம் 28ஆம் அதிகாரம். 28वां अध्याय. வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடம் ஸ்தலம் உண்டு. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்தர மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கு அங்கே முடிவு உண்டாக்குகிறான். पहला वचन से पढ़ेंगे. चांदी की खानी तो होती है और सोने के लिए भी स्थान होता है जहाँ लोग ताते हैं. लोहा मिट्टी में से निकला जाता और पत्थर पिघलाकर पीतल बनाया जाता है. मनुष्य अंधियारे को दूर दूर तक खोद खोद कर अंधियारे और घोर अंधकार में पत्थर ढूंढते हैं. ஒரு காரியத்தை பேசுறாரு அவரு. यहाँ पे कार्य बताते हैं. देखिए யோபு சொல்லும்போது சொல்றாரு, வெள்ளிக்கு விளையிடம் உண்டுன்றாரு. ऐसा बोलता है चांदी के लिए खानी तो है. வெள்ளினா எங்கேயோ ஒரு இடத்துல விளையுது, பூமியில எங்கேயோ விளையுது. चांदी जो है कहीं ना कहीं उपज से होती அதை தேடி பூமியிலேருந்து எடுக்கிறாங்க. है, उसे जो ढूंढ कर निकालते हैं. ரெண்டாவது சொல்றாரு, दूसरा कहते हैं பொண்ணுக்கு புடமிடமும் ஸ்தலம் உண்டுன்றாரு. सोने के लिए भी स्थान होता है. அப்படின்னா ஒரு பொண்ணை க்ளீன் பண்ணணும், அதை சுத்தமாக கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும், அதுவும் இருக்குது அப்படின்றாரு. देखिए सोने को साफ करना, उसे बाहर निकालना, उसके लिए भी एक स्थान है. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிறதுன்றார். लोहा मिट्टी से निकाला जाता है. செம்பு கற்களிலிருந்து உருக்கி எடுக்கப்படும்ன்றார். पत्थर पिघलाकर पीतल बनाया जाता है. இது வந்து பாருங்களேன், ये सब देखिए எவ்வளோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டெக்னிக்கலும் கிடையாதுங்க, எந்த சயின்ஸும் இல்லை. அப்போவே யோபு வந்து அவ்வளோ சயின்ஸை பேசுகிறார். देखिए ये जो हजारों साल पहले उन दिनों में कोई विज्ञान ना था, परंतु उस समय में ही अय्यूब जो है विज्ञान को बता रहा है. देखिए தங்கம் எங்க இருக்குன்றாரு, सोना कहाँ पे होगा பொண்ணு बताता எங்க है, இருக்குன்றாரு, जो है चांदी कहाँ पे होगा बताता அது है, எப்படி எடுக்க முடியும்ன்றாரு. कैसे निकालना है बताते हैं. அவ்வளோ பேசுறாரு பாருங்க. ये सब कुछ बताते हैं. 3வது வசனத்துல சொல்றாரு, तीसरा वचन में कहते हैं மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்தர மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கு அங்கே முடிவு உண்டாக்குகிறானாம். मनुष्य अंधियारे को दूर दूर तक खोद खोद कर अंधियारे और घोर अंधकार में पत्थर ढूंढते हैं. பாருங்க, இது கொஞ்சம் ஹிந்தியில் வேற மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் படிக்கிறத வச்சு சொல்கிறேன். தமிழில் எப்படி வருதுன்னா, तमिल में ऐसा बताया गया है, நல்லா புரிஞ்சு ஈஸியாக இருக்கும் சொல்கிறது. आसान है समझने के. மனுஷன் வந்து ஒரு அந்தகாரம் இருள் இருக்குல்ல, मनुष्य जो है एक अंधकार यानी कि जो है இந்த இருளை அவாய்ட் பண்ண பார்க்குறானா. उस अंधकार को जो है वो अवॉइड करना चाहता है. இந்த இருள் இல்லாமல் மனுஷன் வாழணும்னு பார்க்குறான். उस अंधकार के बिना वो मनुष्य जीना चाहता है. அதுக்கு என்ன செய்யறானா, தேடினே இருக்கிறானா. उसके लिए वो क्या करता है, वो खोज में रहता है. இருள் இல்லாமல் எப்படி வாழ்றது? बिना अंधकार के कैसे जिए? இருள் इல்லாத வாழ முடியுமா? अंधियारे के बिना हम जी सकते हैं क्या? சொல்லுங்க. சாயங்காலம் 6 மணி ஆனால் நீங்கள் சொன்னாலும் சொல்லலாலும் அது இருள் ஆகிடும். शाम 6 बजे तो आप कहे या ना कहे अपने आप जो है अंधियारा हो जाएगी. நான் கோச்சிக்குவேன்னு சொன்னால் கூட நீ கோச்சிக்கிறியோ இருள் ஆகிடும். अब मैं क्रोधित हो जाऊंगा करके कहे तो भी कोई
बात नहीं, वो अपने आप अंधेरा होगा। என்னதான் பண்ணாலும் இருளை நிக்க வைக்க முடியாது. आप कुछ भी कर ले, आप जो है अंधेरे को, ஆனா மனுஷன் சொல்றானா, परंतु मनुष्य कहता है எவ்வளவு 1000 வருஷத்துக்கு முன்னாடி हजारों साल पहले அது முயற்சி எடுக்கிறானா, இருளை நான் அவாய்ட் பண்ணுவேன், वो जो है अंधेरे को दूर करना चाहता है, அந்த இருளுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவேன்றானா, उस अंधेरे का एक जो है अंत करना चाहता है। ஆனா கண்டுபிடிச்சிட்டான். उसका भी एक वे पता कर எப்படி कैसे। பரவாயில்ல, இப்ப நமக்கு மத்தியானம் 12 மணி நேரம், अब जो है दिन का 12 बज रहा है, இப்போ நீங்க அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராத்திரி 12 மணி இருக்கும். अब अमेरिका में रात को 12 बज रहा है, அப்படியே டோட்டல் 24 ஹவர்ஸ் வித்தியாசம் இல்லை. लगभग 24 घंटे की जो है பாருங்க, மனுஷன் என்ன பண்ணா, தேடி தேடி मनुष्य क्या ढूंढ कर பூமியினுடைய இன்னொரு கடையாந்தரத்தை கண்டுபிடிக்கிறான். पृथ्वी की एक और जो है दूसरी तरफ का वो खोज में रहता है। அப்படின்னா என்ன, यानी कि இப்போ நமக்கு இங்க மாலை ஆகுதுன்னு வைங்களேன், अब यहाँ पर शाम हो रहा है, அங்க அமெரிக்கால காலை ஆகுது. अमेरिका में सुबह हुआ है, இப்போ அமெரிக்கால மாலை ஆகுதுன்னு வைங்களேன், अमेरिका में शाम हुआ है, இங்க காலை அப்படி ஆகுது. यहाँ पे सुबह उदय होती है। இப்போ மனுஷன் என்ன பண்ணிட்டானா, मनुष्य क्या करता है, நினைச்சா மாறிக்கலான்றான். जो है अपने आप बदल लेता है, அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது, आसानी से नहीं जा सकते, ஆனா மனுஷன் கண்டுபிடிச்சிட்டானே. परंतु मनुष्य जो है उसे पता कर இங்க लिया। பாருங்க, ஒண்ணு இங்க சாயங்காலம் ஆகும்போது यहाँ पर शाम होते वक्त மனுஷன் அங்க போயிடலாம், मनुष्य वहाँ जा सकता है, அங்க போனா அங்க இருள் இல்ல, அங்க விடிய காலத்தை பாக்குறான். वहाँ पर जो है अंधियारा नहीं है, वहाँ पर सुबह है, देख அங்க சாயங்காலம் ஆகும்போது वहाँ पर शाम होते वक्त இந்தியாவுக்கு வந்தா भारत में आते அவன் இருள் அவாய்ட் பண்ணிடுறான், வெளிச்சத்தை பார்க்கலாம். यहाँ पर जो है अंधियारा को छोड़कर वो रोशनी को देखता है। முடியுமா முடியாதா? देख सकते हैं कि नहीं? முடியும். है। சில விஷயங்களை எடுத்து முயற்சி பண்ணா பார்த்துடலாம். कुछ कार्य को जो है हम प्रयास करें तो हो जाएगा। அப்ப இருள் அவாய்ட் பண்றதுக்கு மனுஷனால முடியும்ன்றதை தேடி கண்டுபிடிச்சிட்டான் மனுஷன். अब अंधियारे को जो है अवॉइड करना है, इसे जो है पता कर लिया है मनुष्य। யோசித்து பாருங்க, जो सोच कर देखिए, கொலம்பஸ் வரதுக்கு, கொலம்பஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி யோபு சொல்றாரு, மனுஷன் இப்படி எல்லாம் வருவான்டா, கண்டுபிடிப்பான்டான். कोलंबस के पैदा होने से पहले यायूब बताते हैं कि मनुष्य आएगा, ये सबको पता करेगा, முடியும்ன்றாரு. वह सब ढूंढेगा कहते हैं। அதுக்கு அடுத்து பேசுறாரு, उसके बाद में कहते हैं கடக்க கூடாததும் நிலையாதுமான ஆறு எழும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷரால் வற்றி போக பண்ணி செல்லுகிறான். जहाँ लोग रहते हैं वहां से दूर वे खानी खोदते हैं, वहां पृथ्वी पर चलने वाले के पांव भी नहीं पड़ते, वे मनुष्य से दूर लटके हुए झूलते रहते हैं। பாரு, இது எனக்கு கொஞ்சம் புரியுது, இந்தியா ஆனாலும் ஃபுல்லாக தெரியல, அதனால சொல்கிறேன். என்னவா, क्या बताया है, ஒரு ஆறு இருக்குதுன்னு வைங்களேன், पर एक नदी है, ஒரு ஆறு கடக்கணும். एक नदी को जो है पार करना है। இப்போ தண்ணி அதிகமாக போச்சுன்னா ஆறை கடக்க முடியாது. अब पानी बहुत भर गया तो हम उससे पार नहीं कर सकते। இல்லையா? நான் பிறந்து வளர்ந்த ஊர் ஒரு சின்ன டவுன் தான். पास जहाँ पर पैदा होकर पले बड़े वो छोटा सा அங்கே தரப்பாலம் தான். वहाँ पर जो है जमीन में एक जो है பிரிட்ஜின்றது ரொம்ப கம்மி. அப்போ वह ब्रिज जो है बहुत छोटा होता है, பாருங்க, பிரிட்ஜின்றது ரொம்ப பார்க்க முடியாது. इसे जो है हम नहीं देख सकते हैं। இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஓவர் பிரிட்ஜெலாம் எங்கே பார்த்தாலும் பார்க்குறோம்ல, நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அப்படி பார்க்க முடியாது. अब जो है हम बहुत सारे ब्रिज को देखते हैं, परंतु 30 साल पहले हम अगर जाए तो वहाँ पर नहीं दिखेगा, ஏன்னா தரப்பாலம் தண்ணி வந்துருச்சுன்னா அன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்ருவாங்க. क्योंकि जमीन में ही रहती थी, अगर बारिश आ गई तो ஏன்னா அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வர முடியாதனால ஸ்கூல் லீவ் விட்ருவாங்க. क्योंकि उस नदी के अपार से जो है वहाँ से लोग नहीं आ पाते करके स्कूल को छुट्टी दे அதனால दिया। மழை வரும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஸ்கூல் லீவ் விட்ருவான்டா. जब भी बारिश होती है तो हम आनंद हो जाते हैं, तो स्कूल का छुट्टी मिल जाता யோபு சொல்றாரு, है। अय्यूब कहता ஒரு है காலம் வரும், एक समय आएगा, அந்த காலம் எப்படின்னா वह काल क्या है, கடக்க கூடாததும், அப்படி போக முடியாத இடம் ஒன்று இருக்குல்ல, जहाँ नहीं जा सकते हैं, நிலையாததுமான, जो पाँव भी नहीं पड़ सकता, அதாவது நிலையாததுமான மாறாத ஒரு காரியம். वहाँ पर वह बदल भी नहीं सकता। ஆறு, அந்த மாதிரி ஆறுகள் எழும்பினாலும் उस प्रकार के नदियाँ क्यों ना आ जाए, மனுஷன் என்ன பண்ணுவானா, मनुष्य क्या करता है, அதை வற்றி போக பண்ற மாதிரி பண்ணிட்டு கடந்து போவானா. उसे जो है सुखा कर उसके ऊपर से पार करके चला जाएगा। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் புரியுது? कितने लोग समझते ஒன்று ஓவர் பிரிட்ஜ் கட்டிடுறாங்க, हैं? एक जो है ऊपर में जो ब्रिज बना देते हैं, இன்னொன்று பாருங்களேன், दूसरा ஒரு தண்ணியே கடந்து வர முடியாத அளவுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய ஏதாவது ஒரு தடுப்பு மாதிரி போட்டுறாங்க. देखिए, पानी नहीं आने के समान कुछ एक बाधा उसमें बीच में रख देते हैं। மனுஷன் அப்படி பண்ணுவான்றாரு. मनुष्य ऐसा करेगा करके, அதுக்கு அடுத்து நிறைய சொல்றாரு. उसके बाद में और भी कहते हैं, பூமியின் ஆகாரம் விளையும், அதன் கீழிடங்களில் இருக்கிறவைகளோ அக்னியால் மாறினது போல் இருக்கும். அதன் கல்லுகளில் இந்திரன் நீலம் விளையும், அதன் பொடியில் பொன் பொடிகளும் உண்டாயிருக்கும். ஒரு வழி உண்டு, ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லுன்றி கண்ணும் அதை கண்டதில்லை, துஷ்ட மிருகளின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை.
यह भूमि जो है इससे रोटी तो मिलती है, परंतु इससे नीचे के स्थान मानो आग से उलट दिए जाते हैं। उसके पत्थर नीलमणि का स्थान है और उसी में सोने की धूल भी है। उसका मार्ग कोई मांसाहारी पक्षी नहीं जानता और किसी गिद्ध की दृष्टि पर उस पर नहीं पड़ी। उस पर हिंसक पशुओं ने पांव नहीं रखा और ना उससे होकर कोई सिंह कभी गया है। பாருங்க, இதை வாசிக்கும் போது जब हम इसे पढ़ते நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. हैं, अनेक विषय है। देखें, பூமியின் மேல் ஆகாரம் விளையும், भूमि के ऊपर जो है रोटी मिलती है, அதன் கீழிடங்களில் இருக்கவைகளோ அக்னியினால் மாறினது மாதிரி இருக்கும். और नीचे की स्थान मानो आग से उलट दिया जाता है। இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, इसे कुछ लोग ऐसा कहते हैं, சில வேத வல்லுநர்கள் कुछ बाइबल विद्वान ऐसे कहते हैं, இது வந்து பூமி கீழே நடக்கக்கூடிய சில வினோதமான காரியங்கள். ये भूमि के नीचे होने वाला कुछ अनोखा कार्य है। அதாவது இது வந்து ஃபுல்லாக சயின்ஸ். ये सब पूरा विज्ञान है। யோபு வந்து அந்த காலத்தில் இதை எப்படி சொல்றாருன்னு ஆச்சரியப்படுறாங்க. अय्यूब उन दिनों में इसे कैसा बताया, वही एक अचंभित कार्य है। அப்போ வந்து பூமி கீழே ஒரு விளைச்சல் நிலத்துக்கு கீழே நடக்கக்கூடிய சில காரியங்களை எடுத்து பேசுறாரு. अब भूमि के नीचे में जो है, जहाँ पर उपज होती है, वहाँ के कार्य को बताता है। இது யாருமே கண்டதில்லைன்றாரு. इसे किसी ने नहीं देखा, இதெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. इसे कोई देख भी नहीं सकते हैं। அதனால தான் அது விளக்கி சொல்றது கூட கஷ்டமா இருக்குது. इसीलिए इसे वर्णन करके बताना भी बहुत मुश्किल ஏன்னா அவர் அவ்வளோ டீப்பா பூமியினுடைய நிறைய விஷயங்களை பேசுறாரு. क्योंकि भूमि के भीतर वाला कार्य को इतना गहराई के साथ में वह बताता நம்ம है। அப்படியே 9வது வசனத்துக்கு போயிடுவோம். वैसे 9वां वचन में आ जाए। அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடு புரட்டுகிறான். मनुष्य चकमक के पत्थर पर हाथ लगाता और पहाड़ों को जड़ ही से उलट देता है। இந்தியில இது கரெக்டா வருது, மனுஷனே வருது பாருங்க. மனுஷன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி, मनुष्य चकमक के पत्थर पर हाथ लगाता மலைகளை வேரோட புரட்டுகிறான் और पहाड़ों को जड़ ही से उलट देता है। அப்படின்னா என்ன? इसका अर्थ क्या है? பாருங்க, மனுஷன் நினைச்சானா மலைகளை கூட ஒண்ணு இல்லாம ஆக்கிடுறான். अब मनुष्य चाहे तो पहाड़ को भी वह उलट दे सकता है। இன்னைக்கு நடக்குது இல்ல, आज भी होता है। சில மலைகள் எல்லாம் தரமட்டம் ஆக்கிடுறாங்க. कुछ पहाड़ों को जो है नष्ट कर देते हैं। சில மலைகளை பார்க்க ஆச்சரியமா இருக்கு. कुछ पहाड़ों को देखते वक्त आश्चर्य होता है। பாருங்க, நான் இமாச்சல்லாம் போகும்போது देखिए, पास्टर जब हिमाचल गए थे, மலைகளை வெட்டி தான் ரோடே போட்டுருக்காங்க. अनेक पहाड़ों को जो है तोड़कर खोद कर ही जो रास्ते बनाते हैं। இமாச்சல் ஃபுல்லாவே சுத்தி இருக்கான் பாருங்க. हिमाचल पूरे में गए थे। இமாச்சல்ல போற சில இடத்துக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரோடு ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும். देखिए, மலைகள்ல போனது हिमाचल के रास्ते जो है बहुत कष्ट भरा होगा, क्योंकि पहाड़ों से गुजरना है। ஆனா மனுஷன் பாத்தீங்கன்னா அதை வெட்டி கிட்டி மலைகளை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுறான். परंतु लोग जो है उसे काट कर तोड़ कर उसे कैसे भी जो है सीधा बना देते हैं। பெரிய பெரிய மலைகளே நீ இல்லாம கொடைஞ்சி டனல்ஸ் எல்லாம் போட்டுறாங்க. देखिए, अनेक पहाड़ों को खोद कर भीतर में टनल बना दिया है। நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீநகர் டு ஜம்முக்கு வந்தீங்கன்னா, अगर आप श्रीनगर से जम्मू आए, பை ரோடு வந்தீங்கன்னா रोड से आए तो நிறைய டனல்ஸ் பார்க்கலாம். अनेक जो है आप देख सकते हैं, பெரிய பெரிய டனல்ஸ் இருக்கு பாருங்க. अनेक सुरंग को देख सकते हैं। நான் டிரைவ் பண்ணி வந்திருக்கிறேன் பாருங்க. पास्टर खुद चलाकर आए हैं। ஆச்சரியமா மலையை கொடைஞ்சிடறான், உள்ள கொடைஞ்சி உள்ள வண்டி விடுறான். जो पहाड़ को जो खोद देते हैं उसके भीतर से गाड़ी चलाकर जाते हैं। அப்ப மனுஷனால முடியுதா? मनुष्य संभव है क्या? இது வந்து இன்னைக்கு இல்ல, ये आज नहीं, எவ்வளோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி யோபு பேசுறாரு. कितने ही हजारों साल पहले जो है अय्यूब इससे बताता है। ஆச்சரியமா இருக்குது. अचंभित அப்பெல்லாம் மலையை கொடைய முடியுமான்னு யாரும் நம்ப மாட்டாங்க. उस समय पहाड़ों को ऐसा खोद सकते थे बोले तो कोई नहीं भरोसा ஆனா அவர் சொல்றாரு இதெல்லாம் நடக்கும்ன்றாரு. परंतु वह कहता है ये सब कुछ होगा। மனுஷன் அவ்வளவு கை தந்தவனா இருப்பான், मनुष्य इतना सफल रहेगा, மலைகளையே பேத்துருவான், एक पहाड़ को ही उलट देगा, वो ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவான். அதை जो है उसे नष्ट कर डालेगा। சில டனல்ஸ் அப்படி இருக்குது, நான் பார்த்துருக்கேன் பாருங்க. பெரிய பெரிய மலை, அதுக்குள்ளவே நீங்க கிட்டத்தட்ட ஒரு 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 10 நிமிஷம் டிராவல் பண்ண வேண்டியது. देखिए, कुछ सुरंग ऐसा है वो इतना बड़ा है कि उसके अंदर 10 मिनट आपको जो है गुजरना पड़ेगा। பார்த்துருக்கீங்களா யாராவது அதெல்லாம்? आप देखे हैं क्या ऐसा? ஒருவேளை பாஸ்டர் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன், அவர் காஷ்மீரில் இருக்கிறதுனால. पास्टर देखे होंगे। ஸ்ரீநகர் டு ஜம்முக்கு நான் நிறைய ரோட்ல டிராவல் பண்ணிடுவேன். श्रीनगर से जम्मू जो है अनेक बार बाई रोड ट्रैवल करें। அப்பதான் எனக்கே தெரியுது இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க, பெரிய அளவுல நடந்துருக்கு பாருங்க. तभी पता चला कि इतने सब कुछ कार्य कर रहे हैं। இப்போ ட்ரெயின் போட்டுருக்காங்க. अब ट्रेन बोट करके தெரியுமா உங்களுக்கு? पता है, ஜம்முல இருந்து நீங்க ஸ்ரீநகர் ட்ரெயின் வந்துரும் நினைக்கிறேன் சீக்கிரம். अब जम्मू से श्रीनगर जो है ट्रेन आ जाएगी। மலைகளை பேர்க்கணுமே, அதான பெரிய விஷயம். पहाड़ को जो है दो भाग करना है, செய்யறாங்க, ये भी करते हैं। வாசிக்கலாம் அடுத்து. अगला देखिए, கண்மலைக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான், அவன் கண் விலையுயர்ந்த எல்லாவற்றையும் காணும். वह चट्टान खोद कर नालियां बनाता और अपनी आंखों को हर एक अनमोल वस्तु दिखाई पड़ती है। கண்மலைக்குள் நீர்க்கால்களை வெட்டுகிறான்னு சொன்னா चट्टान में अगर नालियां बनाता है, ரொம்ப சிம்பிள்ங்க. बहुत आसान है।
இந்த போர்வெல் கான்செப்ட் தான். ये बोरवेल जो है वही है। பாருங்க, போர்வெல்ன்றது இப்போ நமக்கு ஈஸியா தெரியுதுல்ல. बोरवेल जो है हम आराम से देख सकते பூமிக்குள்ள हैं। போட்டு ஒரு மிஷினை போட்டு இறக்கி தண்ணி 1000 அடியில இருந்து எடுத்துறாங்க, 1500 அடியில இருந்து எடுத்துறாங்கல்ல. भूमि के अंदर में जो है एक मशीन को डालकर 1000 या 1500 फुट से पानी निकाल लेते हैं। ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பூமியை ஓட்ட போட்டு தண்ணி எடுக்க முடியும்னா சிரிச்சிருப்பாங்க अब அவங்க. 1000 साल पहले कोई अगर आपसे पूछे है पानी எதுக்கு 1000 வருஷம்? क्यों 1000 साल? சும்மா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போய் போர்வெல் போட்டீங்கன்னா சிரிப்பாங்க. 50 साल पहले अगर आप बोरवेल डाले तो அப்பெல்லாம் கிணறு வெட்டணும். उस समय जो है कुआं खोदा था। இப்போ அப்படி கிடையாது. अब वैसा नहीं है। ஒரு மிஷினை கொண்டு வந்து உள்ள இறங்குறான் பாருங்க, எவ்வளவு பெரிய போர் வேணாலும் போடுறான். एक मशीन को लेकर आकर अंदर खोदते हैं, जितने चाहे अंदर उतना गहराई जा सकते हैं। நீர் தண்ணியை வெளியில கொண்டு வரான். पानी को बाहर लेकर आते हैं। ரெண்டாவது சொல்றாரு, அவன் கண் விலையுயர்ந்த எல்லாவற்றையும் காணும். और उसकी आंखें को हर एक अनमोल वस्तु दिखाई पड़ती है। அவன் கண் எல்லாத்தையுமே பார்க்கணும். उसकी आंखें जो है बहुत सब कुछ देखती है। மனுஷன் எதையெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் பார்ப்பானா. मनुष्य जो कुछ देखना चाहता है वह सब कुछ देख सकता है। பண்ணுவானா, அந்த மாதிரி பண்ணுவானா. वैसा सब करता है। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं?